ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தொழில் சம்பந்தமாக தான் நான் பேச வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க பார்த்து என்ன தொழில் வாங்க உள்ள போய் பார்த்துலாம். ஒரு ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 ஸ்டெப் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லை என்னால் இந்த அளவுக்குலாம் ஒரு பிளேஸ் வச்சு பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு உங்களால் கடைலாம் வாடகை கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய தொழில் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் போய்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க தொழில், உங்களுக்கு ஈஸியாக என்ன இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய தொழில் வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை போய் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க இந்த தொழிலை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்சி ஸ்டோருங்கும் போதே நமக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா அதுக்கு பெரிய கடை வேணும். நம்ம வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. நமக்கு வாங்குறதுக்கு அந்தளவுக்கு காசு பத்தாது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்ய தேவை கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது, மாடி வீடு தான் இருக்குது, போர்ட்டிக்கல் இருக்குது பாருங்கள். அந்த போர்ட்டிக்கலில் வந்து உள்ள வீடு இருக்குது. வெளியே டிஃபன் சென்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. மளிகை கடை இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறியும் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிராமம்னு சொல்ல முடியாது, டவுன் சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் இருக்குது. அங்கே பார்த்துட்டே வந்தேங்க. அங்கே ஈவினிங்கில் இட்லி சுட போட்டாங்க. நல்லா வியாபாரம் ஆகுது. நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க. அதே போல் பார்சலும் கொடுக்குறாங்க. அதுக்கு உள்ள என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வீடா என்ன அப்படின்ட்டு நான் சந்தேகத்தினால வீடா அப்படின்ட்டு பார்த்தா உள்ள வீடு இருக்குது. வெளியில் போர்ட்டிகளில் நிலவாசப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சின்ன பிளேஸாக இருக்கும்ல, அதை வந்து அவங்க கடையாக யூஸ் பண்ணுறாங்க. ஈவினிங்கில் இட்லி போடுறாங்க. மளிகை கடை இருக்குது. அதோட காய்கறியுமே வச்சுருந்தாங்க. டக்குன்னு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் வாங்குற மாதிரி அந்த கடை இருக்குங்க. அது கூட சூப்பராக இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. இது போன மாதம் பார்த்தா அந்த கடை கிடையாது. இந்த மாதம் பார்க்குறேன் அந்த வீட்டிலேயே கடை வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. உண்மையிலேயே வியாபாரம் போகுது. ஏன்னா வந்து லோக்கல் தானே, உங்களுக்கு டவுனும் இல்லாமல் கிராமமும் இல்லாமல் இடைப்பட்ட தூரம். அந்த இடத்துல உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் வந்து வாங்குவாங்க. வெளியில் போய் வர்றவங்க அந்த இட்லி வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த மாதிரி பிளேஸில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வியாபாரம் போகுது. அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கடை வைக்க சம்மந்தமாக முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இதுவும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். வீட்டில் வந்து ஏன்னா இடம் இல்லை, வாடகை கொடுக்க முடியாது என்னால். வாடகை கொடுத்து நமக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரியாமல் நம்ம வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போர்ட்டிகள் இருக்கிற இடத்துல பிளேஸில் அவங்க இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணி நம்ம வாசல்லே வந்து நமக்கு போகிற வழி தான் மெயின் தான் அப்படின்னா, நம்ம வந்து அந்த போர்ட்டிகள் வாசலே நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் வந்து நம்ம எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளோ காசு வேணும், இந்த மாதிரி யோசிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 10,000 ரூபாய் போடுங்க. 10,000 ரூபாய் போட்டுட்டு நீங்கள் கும்பகோணம், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி பெங்களூரு, நீங்கள் ரொம்ப தூரமாக போக முடியாது. நான் பக்கம்தான், கும்பகோணம் எனக்கு ஓகே, திருச்சி எனக்கு பக்கம், தஞ்சாவூர் பக்கம் அப்படிங்கிறவங்க அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் போய்ட்டு நம்ம பொருளை வாங்க போகிறோம். ஃபேன்சி ஸ்டோரில் ஃபேன்சி ஐட்டமாக வச்சுருக்காங்க. அது வந்து ஹோல்சேல் தான் நமக்கு. நாங்கள் கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அங்கே போகும்போது சரி எல்லாமே பார்த்தா ஹோல்சேல் கடையாக தான் இருக்கும். மொத்தமாக எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ்லாம் போடும் பார்த்தீங்களா, அந்த ஜுவல்ஸாக என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. மற்ற இதுக்காக அப்படி பார்த்து வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில். நான் இப்போ பார்த்துட்டே போவேன். அந்த மாதிரி நல்லா இருக்குது ஜுவல்ஸ்லாம். அப்படி இது வாங்கலாமா ரொம்ப நாளாக ஒரு நாள் போய் தான் பார்ப்பேன். என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போனேங்க. போகும்போது நான் தனி பீஸாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக தான் வச்சுருந்தாங்க. ஒரு 20 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 20 ரூபா, 22 ரூபா, 12 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா கம்மல் சொல்கிறேன், அது சொல்கிறேன். அந்த மொத்தமாக வாங்கினா கம்மியாக வாங்கிக்கலாம். தனி பீஸுக்கும் போது நீங்கள் 40 ரூபா அப்படிங்கிறாங்க. மொத்தமாக வாங்கினா ஒரு பீஸ் 22 ரூபா, இல்லைனா 12 ரூபா, அந்த மாதிரி ரேட்டுக்கு நான் போட்டு தர்றேன். நீங்கள் மொத்தமாக வாங்கினா தான் கொடுப்போம். அவங்க வந்து தனி பீஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப கெஞ்சி ரொம்ப ஆசைப்பட்ட அந்த ஜிமிக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. 50 ரூபா 40 ரூபா தரல சம்திங். அதை கொடுத்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் தனி பீஸாக. நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா நல்லா நான் கம்மி பண்ணி தரேன், நீங்கள் நிறையா எடுத்துகிட்டு போங்க, 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க வந்து அப்படின்னு சொல்லி சேட்டுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சேட்டு தான் ஹிந்திக்காரவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுங்க, மொத்தமாக தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. நான் கெஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 ஜுவல்ஸு, கம்மல் ஒன்று, கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம மொத்தமாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். 10 ரூபாவும் பண்ணலாம், 5 ரூபாவும். சின்னதாக ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பொருள் வச்சு ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 5 ரூபா போட்டு நம்மளால் முடிஞ்சதை கொண்டு வந்து வைங்க. வச்சுக்கிட்டு உங்களால் தையல் தொழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த தையல் தொழில் கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபேன்சி ஸ்டோரும் சில பேர் வச்சுருக்காங்க. எப்படின்னா ஃபேன்சி ஐட்டம் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இடையில வேறு ஒர்க் இல்லாதப்ப ஃபேன்சி ஐட்டம் விற்பனை இல்லாத டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தையல் தொழில் தச்சிட்டு இருக்காங்க. அவர் சிம்பிளாக வச்சுருக்காங்க கடையாக. இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அதோட அந்த ப்ளவுஸுக்கு டிசைன் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நாடாக கூட அவங்க வாங்கிட்டு வந்து அதையுமே அவங்க சேல்ஸ் பண்ணி தைக்கிறவங்களுக்கும் வச்சு கொடுக்குறாங்க, தனியாகவும் பிட்டாகவும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வச்சு வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கடையாக வச்சோம், நல்லா வியாபாரமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய இடத்துல ஹோல்சேல் கடையில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இன்னும் மதுரை சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே தலைக்கு வைக்கிற கிளிப்லாம் 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா, நம்ம வந்து 22 ரூபா 30 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து எவ்வளோக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் இந்த ஒரு பொருளும் அப்படிங்கிற ரேட்டுமே நாங்கள் சொல்லிடுவோம். ஹோல்சேல் தான். ஆனால் வந்து ஹோல்சேலில் நம்ம வந்து
தனித்தனியாக நாங்கள் ஃபீஸாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மொத்தமாக போய்ட்டு நேராக போய் பார்த்து வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அவ்வளோ சூப்பராக இருக்குது மதுரையிலேருந்து. நீங்கள் வந்து யூடியூப்லேயே நிறைய அவங்க வந்து சேனல் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து கூட அட்ரஸ்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம எங்கே போய் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த அட்ரஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வரலாம். நம்ம மட்டும் போக போகிறதில்ல. உங்களுக்கு துணைக்கு யாராவது அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நல்லா சேல்ஸ் நடந்துச்சுன்னா போக போக நீங்கள் நிறையா பொருள் வாங்கி தனியாக நிறைய விற்க ஆரம்பிச்சலாம். இன்னும் நல்லா போகுது அப்படின்னாவே நம்ம ஒரு கடையாகவே வாடகைக்கு நம்ம எடுத்து நம்ம அந்த பொருளை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லாபம் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம வந்து கூட பின்ன தெரியும் அப்படின்னா நம்ம அங்கேயே கூட பின்னிக்கலாம். பின்னிக்கிட்டு தையல் கடையும் வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபேன்சி ஐட்டமும் வச்சுக்க போகிறோம். வச்சுக்கிட்டு அதோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கூட ஒயர் கூட பின்னலாங்க. உங்களுக்கு ஒயர் கூட பின்ன தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒயர் கூடையும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஸ்டோரில் எதுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வியாபாரம் ஆகும். ஏன்னா ஒயர் கூட வந்து ஒரு 5 ஒயர் கூட உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஒயர் கூட பின்னிடலாம் மேக்ஸிமம். ஒரு 2 ஒயர் கூட 4 ஒயர் கூட எதுக்கு தொங்க விட்டீங்க அப்படி ஃபேன்சி ஸ்டோர்லேயே எதுக்கு அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவுமே வியாபாரம் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒயர் கூட போகாத கடை கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஒயர் கூட வந்து நல்லா வியாபாரம் ஆகுது. இப்போ டிசைனாக பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. மணிலாம் வச்சு நல்லா பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அதை பார்த்துமே அந்த மணி வச்சு உள்ளதே வந்து நான் ஒரு கூட வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ மாடலாக பின்னுறாங்க. அதே போல் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் இல்லையா அர்ச்சனை கூட அந்த மாடல்லாம் பின்னி வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே நம்ம ஒயர் கூட தான் நிறைய பேர் வாங்குறாங்க இல்லைங்களா? நம்ம ஒயர் கூட சின்னதாக பின்னா இன்னும் நிறையவே பின்னலாம். பின்னிட்டு ஃபேன்சி ஸ்டோரோட நம்ம இதையும் வச்சுட்டோம்னா நல்லா வியாபாரமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம வந்து தையல் கடையும் நம்மளால் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் தையல் ஏற்கனவே அப்படின்னா அது இன்னும் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லது இல்லையா? நம்ம வந்து அதே போல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். அதோட வந்து தையல் தொழிலையும் பார்க்குறோம். அதோட ஒயர் கூடையும் பின்னி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 3 டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா நான் இதை வச்சு நல்லா போகுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.